அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹைனா ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் எப்படி எறா பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் 2 ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி இப்போ பார்த்தா தெரியுதா, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சாப்பாட்டுக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எறா கழுவி வச்சுருந்ததை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதோட கிரேவியோட நம்ம ஆல்ரெடி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அந்த கிரேவியோட இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த சாப்பாட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு இதுக்கு 1 கப் அளவு ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 1.5 கப்பு ஊற்றிக்கோங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு அந்த ரைஸ்லேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணியும் ரைஸும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது தான் மூடி போடணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உதிரியாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 2 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். குலையவும் செய்யாது, உங்களுக்கு அடியும் பிடிக்காது. கரெக்டான ரேஷியோவில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பரான எறா பிரியாணி உங்களுக்கு இதே மாதிரியே கிடைக்கும். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.